Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமி ஒருவர் தனது தாத்தா பாட்டி அரவணைப்பில் வளர்ந்து வருகிறார். அங்குள்ள பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் திடீரென சிறுமியின் தாத்தா உடல்நலக்குறைவால் உயிரிழந்து விட்டார். இதனால் தனது பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திய சிறுமி தனது பாட்டிக்கு உறுதுணையாக இருந்து வந்துள்ளார். வீட்டில் தனிமைகள் இருக்கும் சிறுமி இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், டேட்டிங் செயலி உள்ளிட்ட சோசியல் மீடியா தளங்களில் தன்னை ஆக்டிவாக வைத்துக் கொண்டுள்ளார். இதன் வாயிலாக சிறுமிக்கு இளைஞர்களுடன் அறிமுகம் ஏற்பட்டு 2 கல்லூரி மாணவர்களுடன் பேசி பழகி வந்துள்ளார். இந்த சூழலில் கடந்த 15ஆம் தேதி சிறுமியின் பாட்டி வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது சிறுமியை பார்க்க அவரது தந்தையும் வந்துள்ளார். அந்த நேரத்தில் வீட்டில் சிறுமி இல்லாதது குறித்து பாட்டியிடம் கேட்டபோது அவர் மாலை நேரத்தில் வெளியே சென்றார், தற்போது வரை வீட்டுக்கு வரவில்லை என கூறியுள்ளார். இதையடுத்து சிறுமியை செல்போனில் தொடர்பு கொண்ட போது சுவிட்ச் ஆஃப் என வந்துள்ளது. காணாமல் போன சிறுமியை பல்வேறு இடங்களில் தேடியும் எந்த தகவலும் கிடைக்காததால் சிறுமியின் பெற்றோர் இந்த சம்பவம் குறித்து உக்கடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருந்த போது அதிகாலை 3 மணி அளவில் சிறுமியை இளைஞர்கள் சிலர் இருசக்கர வாகனத்தில் கொண்டு வந்து விட்டுச் சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் போலீசார் சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வெளியானது. 17 வயதான அந்த சிறுமி டேட்டிங் செயலி மூலம் 2 கல்லூரி மாணவர்களுடன் நட்பாக பழகியுள்ளார். இந்த நிலையில் சிறுமியை பார்க்க வேண்டும் என கூறிய இளைஞர்கள் அவரை குனியமுத்தூர் பகுதிக்கு வரவழைத்துள்ளனர். பின்னர் அவர்கள் தங்கியிருக்கும் அறைக்கு அழைத்துச் சென்று சிறுமியை 7 கல்லூரி மாணவர்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது அம்பலமாகியுள்ளது. சிறுமி வீடு திரும்ப தாமதமானதால் பயந்து போன பாட்டி உக்கடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதனிடையே சிறுமி சொன்ன தகவல்களின் அடிப்படையில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தனியார் கல்லூரி மாணவர்கள் ஜெபின், ரக்ஷித், அபினேஷ், தீபக், யாதவராஜ் உள்ளிட்ட 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அதன் பிறகு கைது செய்யப்பட்ட 7 பேர் மீதும் ஆர்எஸ்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.